ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 30வது அதிகாரத்திலே 19வது வசனம். நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த போகிறார். யாரை மகிமைப்படுத்த போகிறார்? வேதத்தில் மேலே வாசிக்கிற போது பாருங்களேன், சியோனை பார்த்து சொன்னாங்களாம், உன்னை விசாரிப்பாரற்ற சியோன் என்று சொல்லி அவளை தள்ளுண்டவள் என்று சொல்லி பெயரிட்டபடினாலே அவருடைய காயங்களை நான் ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாராம். ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தள்ளப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். புறக்கணிக்கப்பட்டவர்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இருக்காது. நம்ம நிலைமையை பார்த்து நம்ம கஷ்டப்படுகிற பொழுது, நம்ம வேதனைப்படுகிற பொழுது, அல்லது சில சமயத்தில் வியாதியில் இருக்கிற பொழுது நம்ம யாராவது விசாரிக்க மாட்டாங்களான்னு சொல்லி கூட யோசிப்போம். ஆனால் ஒருத்தரும் கண்டுகொள்ளாத போது நம்முடைய இருதயம் பாரப்படும். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மற்றவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், உங்களை ஏன்னு கேட்கக்கூட ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவனாக இருக்கிறதுனால உங்கள் கவலைகள் எல்லாவற்றும் அவர் மீது வைத்து விடுங்க. இன்றைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்னை விசாரிக்கிறவர் நீர் ஒருவர் தான், அதனால் நான் உண்மை அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு அவருடைய காயங்களை தான் கர்த்தர் ஆற்றப் போகிறார். நீங்கள் காயப்பட்டிருக்கிறீங்க, பல பேரால் காயப்பட்டிருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியத்தான அவங்க உங்களை குற்றம் சொல்லி இருக்கக்கூடும், உங்களை பார்த்து குறை சொல்லி இருக்கக்கூடும், உங்களை புறக்கணித்து தள்ளி இருக்கக்கூடும், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கக்கூடும். ஆனால் என்ன நடந்தால் என்ன, கர்த்தர் இன்றைக்கு உங்கள் காயங்களை ஆற்றப் போகிறார், உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ண போகிறார். அதனால தான் சியோனை பார்த்து பல பேர் என்னவோ சொன்னாங்க, அவளை விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை, அவள் கைவிடப்பட்டவள் என்று சொல்லுகிற பல பேர் நினைச்சாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, நான் யாக்கோபுடைய கூடாரங்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். இரக்கம் செய்ய போகிற ஆண்டவர். ஆம், எனக்கு அன்பானவர்களே, யாக்கோபுடைய கூடாரம் சிறையிருப்பை இருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிறது, வேதனைக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறையிருப்பு இருக்கக்கூடும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்திலே மாட்டிக்கொண்டு இதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று சொல்லி வழி தெரியாமல் திகைத்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபுடைய கூடாரங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்னார். கூடாரம் என்பது வீட்டை குறிக்கிறது. ஒருவேளை உங்கள் வீட்டை குறித்து இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களை அழித்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்வை பாரப்படுத்தி கொண்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளை குறித்தோ என்னுடைய குடும்பத்தை குறித்தோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கூட நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். உங்கள் வாசஸ்தலத்துக்கு இரக்கம் செய்வேன், உங்கள் வீட்டுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்களேன், மண் மேடுகள் அரண்மனை முன்போல நிலைப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். மண் மேடுகளாய் போன அரண்மனை, முன்பு அந்த இடத்தில் அரண்மனை இருந்தது, அழகான அரண்மனை இருந்தது, அரண்மனை வாழ்வு இருந்தது, சுகமான வாழ்வு இருந்தது. ஆனால் இன்றைக்கு அவையெல்லாம் சிதைக்கப்பட்டு போனது, உடைக்கப்பட்டு போனது, நொறுக்கப்பட்டு போயிருக்கலாம். ஒருவேளை எனக்கு முன்னாடி இருந்த வாழ்வு இல்லையே என்று சொல்லி கூட நீங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அரண்மனை வாழ்வை இழந்து போயிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உங்களுடைய அரண்மனை மறுபடியுமாய் முன்போல நிலைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். அந்த அரண்மனையில் இருந்து என்ன தெரியுமா புறப்பட போகிறது? அங்கே இருந்து ஆடல் பாடலின் சத்தம் புறப்படுமா? அங்கே இருந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர் என்று சொல்லுகிற ஆண்டவரை துதிக்கிற சத்தம் அங்கே கேட்க பண்ண போகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் களி போகிறீர்கள், நீங்கள் மகிழும்படியாய் உங்கள் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர போகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலே என்ன நிலைமையில் இருந்தால் என்ன, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தரப்போகிறார், உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரப்போகிறார்.
அவர் மீது நம்பிக்கையோடு இருங்கள். அவர் உங்களை மறுபடியும் கட்டி எழுப்ப போகிறார். அதான் சொல்லுகிறார், அரண்மனை முன்போடு நிலைப்படும் என்று சொல்கிறார். அங்கே இருந்து தேவனை துதிப்பீர்கள், அங்கே இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்கள். கர்த்தர் எனக்கு செய்தார், இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்று சொல்லி நீங்கள் அநேகரிடத்திலே சாட்சி சொல்லும்படியாக உங்கள் வாழ்வை களிப்பினால் நிரப்புவார். எனக்கு அன்பானவர்களே, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியுமாய் கட்டி எழுப்பி மறுபடியுமாய் உங்கள் வாழ்வை துளிர்விட பண்ணி பெருக பண்ண போகிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் கீழே விழுந்து போகாது. இந்த வார்த்தையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நீங்கள் நிச்சயமாய் காண்பீர்கள். நீங்கள் வாழ்க்கையிலே சிறுமையை காணாமல் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற நாட்களை காண்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற ஆண்டவரை, இன்றைக்கும் ஆண்டவரை தள்ளப்பட்ட ஜனங்களை விசாரிக்கிறவர், இன்றைக்கு யாரெல்லாம் தள்ளப்பட்டு இருக்கிறார்களோ, விசாரிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்களை கர்த்தர் விசாரித்து அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். சுகம் வர பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. சிறையிருப்பில் இருந்து உடைய பிள்ளைகள் குடும்பத்தை விடுதலையாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். குறிப்பாக ஆண்டவரை, அரண்மனை முன்போல நிலைப்படத்தக்கதாக மறுபடியும் சுக வாழ்வை உடைய பிள்ளைகளுக்கு தந்தருளும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். God bless you.